இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டோடைய திருநாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளோடாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் எப்போதும் எங்கேயும் நாம் உற்று கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர் கிறிஸ்து மாத்திரமே. அவரை மட்டும்தான் நம்முடைய கண்களில் நாம் பதிய வைக்கணும், பார்க்கணும். எப்படி இருக்க அவரை நாம் கவனிக்கணும் என்று இந்த அப்போஸ்தலன் சொல்கிறார். இப்படி இருக்க எப்படி சொல்கிறார்னு சொன்னால் 18ஆம் வசனம் 2:18, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி இருக்க அப்படின்னு நாம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இப்படி இருக்க நாம் அவரை விட்டு கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவரை நாம் முற்று கவனிக்க இன்னும் அநேக காரியங்கள் இந்த அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க? 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. அவரை நாம் முற்று கவனிக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கு. நம்முடைய கண்களை அப்படி விட்டு கவனிக்கணும். ஏதோ மேலோட்டமாய் நாம் பார்த்து விட்டு திருப்தி அடையக்கூடாது. உற்று கவனிக்கணும் நம்முடைய இயேசுவை. ஏன் அப்படின்னா, அவர் நம்மை என் சகோதரர் என்று சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் சபை நடுவில் நம்மோடு கூட இருந்து பிதாவாகிய தேவனை துதிக்கும்படிக்கு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் துதித்து பாடும்படிக்க நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் 13ஆம் வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் தேவனே பிதாவே, நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் உண்மையிலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். அதுதான் அர்த்தம். நானும் எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளும் உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேலே மிகுந்த நம்பிக்கையுடனே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். உம்மை தவிர எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி அவர் சொல்லுகிறாருன்னா, அவர் நாம் மாம்சமும் இரத்தமாய் இருக்கிறதை புரிந்து கொண்ட உணர்ந்த அவர் நம்ம போல் அவரும் மாம்சம் இரத்தம் ஆனதுனால அவர் பிதாவின் மேலே நம்பிக்கையாக இருந்தார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். இப்படி சொல்லுகிற ஒருவரை, அந்த பரம அழைப்புக்கு நம்மளை அழைத்தவரை, அந்த பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் நம்ம அழைத்தவரை, அந்த அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்படிதான் நம்ம கவனிச்சுப்பா. நான் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி தான் யோசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் கொடுத்த பிள்ளைகள் என்கிறதுல எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு சிலர் நாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். நாம் பிதா நம்மை இந்த பூமியிலே தெரிந்தெடுத்து இயேசுவின் கையிலே நம்மை கொடுத்தவர்கள். நம்ம நம்ப மனசு மறுக்குது. ஏதோ தற்செயலாய் நடந்த செயல் அல்ல இது. இது உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, செலக்டட் அண்ட் எலெக்டட், அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்டு அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து, அப்படிதான் வேதத்தில் எழுதியிருக்கு. விருப்பத்தையும் செய்கியும் நம்மிலே உண்டாக்கி தமக்கு பிள்ளைகளாக்கி கொண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டிய வார்த்தைகள், நான் உற்சாகமடைந்து நான் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தைகள்.
ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசாரிய அந்த ஜெபம்னு சொல்லுவாங்க 17ஆம் அதிகாரத்தை, பரிந்து பேசுகிற ஜெபம் அல்லது நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் 6ஆம் வசனம், பிதாவே நீர் உலகத்தில் இருந்து எனக்கு தெரிந்தெடுத்து தந்த மனுஷர்களாகிய இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி. சீசர்களுக்காக அப்படி ஜெபித்தாங்க. இந்த 12 சீசர் ஒருவன் தடுமாறி போனான், அவன் பிசாசாய் போயிட்டான். இந்த எனக்கு உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அது மட்டும் இல்லை, ஏதோ சீசர்கள் மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. 20ஆம் வசனம், நான் இந்த 12 பேருக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இதாவே இந்த 12 பேர் நமக்கு அப்படி தோணுது, 12 பேருக்காக தான் வேண்டிக் கொண்டாங்க, நாம் ஏதோ விடுபட்டு போன ஆட்கள் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய மனதிலே அவருடைய சிந்தையிலே இருந்த நாம், உலகம் உண்டாவதற்கு முன்னே அவருடைய சிந்தையில் இருந்த நமக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க 20ஆம் வசனத்தில், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளல பிதாவே, இந்த அப்போஸ்தலர்கள், இந்த 12 அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் போய் எங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ, என்னுடைய வார்த்தையை இவர்கள் பிரசங்கிக்கிறார்களோ, இவர்களுடைய வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்கிற மக்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ எப்போமோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொண்டார். புரியுதா நான் சொல்றது? எப்போ வேண்டிக் கொண்டார், எப்படி வேண்டிக் கொண்டார்னு இந்த அப்போஸ்தலர் சொல்றார், என்னுடைய சுவிசேஷத்தை, என்னுடைய அன்பை யாருக்கெல்லாம் போய் சொல்லுகிறீர்களோ, யாரெல்லாம் அதை கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்து விட்டார் ஆண்டவர். அப்பமே ஜெபித்து இயேசுவின் கைகளில் நம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அந்த பூமியை விட்டு போனாங்க, நமக்கு தெரியும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அவர் போறாருன்னு தெரியும். ஆனால் அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் உங்களை மட்டும் நான் வருவேன். அப்படிப்பட்ட மன உருக்கமுள்ள நல்ல ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இன்னும் எபிரேயர் புஸ்தகத்தை நாம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், நிறைய நேரங்களில் நாம் சாதாரண மனுஷர்கள் போல சாதாரண மனுஷர்கள் தான், ஒன்றுமில்லை, நம்ம எதுவும் ஒன்றுமில்லை தான். ஆனாலும் தேவன் நம்மை எப்படி சொல்கிறாங்க, நாம் யாருன்னு சொல்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவர் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் 3:5 கிறிஸ்துவோ நம்ம உற்று பார்க்கிறோமே ஒருவர், அவரோ நம்ம அவரை கவனிச்சு அப்படி விட்டு கவனிக்கணும். அவரோ இயேசுவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ளவர் இருந்தார், மோசேயும் உண்மையுள்ளவராக இருந்தார். மோசே உண்மையுள்ளவனாக இருந்தது பணிவிடைக்காரனாய், ஒரு வேலைக்காரனாய். கிறிஸ்து பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தது மகனாய், செல்ல மகனாய், தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற அந்த குமாரனாய் உண்மையுள்ளவராக இருந்தார். ஒரு வேலையாளாய் உண்மையாக இருக்கிறதுக்கும் மகனாய் உண்மையாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கூலியாளாய் உண்மையாக இருக்கிறதுக்கும் சொந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒருவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்துவோ அவர் உண்மையாக இருந்தது மகனாய், இது எங்கள் அப்பா சொத்து, இது என் தகப்பனுடையது, எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது, பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வருகிறேன்னு இறங்கி வந்தாரே, அந்த பிதாவினிடத்தில் அவர் சொல்லிட்டு இறங்கி வந்தபோது எல்லா வழிகளிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். அவருக்கு வெளியிலிருந்து பல சோதனைகள் இருந்தது, நமக்கு உள்ளே இருந்தே சோதனைகள் இருக்கு. வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. நாம் அவனவன் தந்தன், யாக்கோபு என்ன சொல்கிறார், அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறார். தேவன் அப்படி சோதிக்கப்படுகிறவர் அல்ல, கிறிஸ்து அப்படி சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவருக்குள்ள பாவம் இல்லை, அப்படித்தானே வேதத்தில் சொல்லுது. அவரிடத்துல பாவம் இல்லை, பாவம் அறியாத அவருக்குள்ளே பாவம் இல்லை. ஆனால் அவருக்கு வெளியில இருந்து பலவிதமான ஈர்ப்புகள் இருந்தது. பசி உண்டானது,
வெளியிலிருந்து ராஜாவாகும்படிக்கு கொலை மிரட்டல், பயமுறுத்துதல், பலவிதமான சோதனைகள் அவருக்கு வெளியிலிருந்து வந்தது. நமக்கோ உள்ளே இருக்கு பிரச்சனைகளே நாம. ஆனால் அவருக்கு வெளியிலிருந்து வந்த எல்லா சோதனைகளிலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்ட போது அவர் சோதிக்கப்பட்டு அவர் உண்மையுள்ளவராய் இருந்து இப்போ சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர் குமாரனாக அவர் பரிசுத்தமாக இருந்தார் சொல்கிறமே, அவர் பரிசுத்த குறைச்சல் உள்ளவராக இங்கே வரல. பரிசுத்தத்தெல்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே பாவியாக வரல. அப்படி வேதத்தில் எழுதி இல்லை. பாவ மாம்சத்தின் சாயல்னு எழுதியிருக்கு. அவர் பாவி அல்ல, பாவமானார்னு எழுதியிருக்கு. நாம் தவறாக விளக்கி கொண்டு நம்மை அவரை ஒரே இதில் யோசிக்கக்கூடாது. அவரிடத்துல பாவம் இல்லை. ஆனால் இந்த பூமியில் அவர் வந்தபோது நம்மை போல எல்லா விதத்திலும் ஈர்க்கப்பட்டார். வெளியிலிருந்து பயங்கரமாக ஈர்க்கப்பட்டார். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், வெளியே உள்ள பயம், ஆண்டவர் வெளியே போராட்டம். ஆண்டவருக்கு ஒருபோதும் பயம் இல்லை. அவர் சாகவே வந்தவர். அவர் ஏதோ பாவம் செய்துருவோம்னா அவர் வாழலை. அவர் பாவம் செய்ய மாட்டார். ஒரு சகோதரன் சொல்லும்போது சொல்கிறாங்க, சோதனை அவர் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறேன்ல, ஞாபகம் வருது சொல்கிறேன். அவர் அந்த சோதனைக்குள்ளே போனது எங்கே இவர் பாவம் செய்திருவாரான்னு பார்ப்போம்னு சோதனைக்குள்ளே போகலை. அப்படி அனுப்பலை. அப்படிதான் அப்படித்தான் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டான்னு எழுதியிருக்கு. அப்படி போல இவர் பாவம் செய்யாதவரை எப்படி இருக்கிறாருன்னு பாரு. அவர் பாவமே செய்ய மாட்டார் பாரு. எப்படி பாவம் செய்திருவாரோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, இவர் பாவம் செய்யாதவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண தான் சோதனை. அவர் பாவம் செய்யவில்லை. நமக்குள்ளே பாவம் இருக்கு, நமக்குள்ளே இச்சை இருக்கு, நம்ம சோதிக்கப்படுகிறோம், விழுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை உற்று கவனித்து எப்படி எழுதியிருக்கு பாருங்க. 6ஆம் வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் குமாரன், நான் அவருடைய குமாரன் குமாரத்தி. நான் வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், எந்த தைரியத்தையும், நானும் தேவனுடைய வீட்டில் குமாரனும் குமாரத்தையும். ஒரு சிலர் அப்படி இல்லாமல் இருக்கலாம், மனம் திரும்பாதனால, ஒரு மறுபுறப்படையாதனால பல சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காங்கிரீட்டாய் ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நானும் குமாரனும் குமாரத்தையும். நம்பிக்கையினாலே உண்டாக தைரியத்தையும் மேன்மை பாராட்டல். ஒரு மேன்மை பாராட்டல் நமக்கு இல்லை. நம்முடைய மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவே. சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்று எனக்கு மேன்மை பாராட்டல் இல்லை. கிறிஸ்துவே சிலுவையில் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்திருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனை சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த சிலுவையை குறித்து அல்லாமல் எனக்கு வேற ஒன்றையும் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அந்த மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் பிதா தம்முடைய குமாரனை கொண்டு சிலுவையில் எனக்காக என்ன செய்தார் என்கிறதை தவிர எனக்கு வேற ஒரு மேன்மையும் இல்லை. அந்த மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானில் நாமே அவருடைய வீடு. நாம் தேவனுடைய வீடு, சபை தேவனுடைய வீடு, ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய ஆலயம். தனித்தனியே நம்ம அவயவங்களாக இருக்கிறோம். தனித்தனியே தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம். சபையாய் நாம் வீடாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன, இது என்னுடைய வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னாங்க. இது தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. நாம் அவருடைய வீட்டாராக இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கும்போது துதியில் வாசித்தாங்க. ஒரு வசனம் 103ஆம் சங்கீதம். நிறைய பேர் நாம் கிளைம் பண்ணுகிறோம், ஒரு சில காரியங்களை உரிமை பாராட்டுகிறோம், நல்லது. ஆனால் அதை எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, பயந்தவர்கள் மேல் கர்த்தர் தகப்பன் தம் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார், எல்லார் மேலும் இறக்கமாக. இந்த பூமியில் இருக்க எல்லா ஜீவராசிகளின் மேலும் இறக்கமாக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷர் மேலும் இறக்கமாக இருக்கிறார். அது காமனானது எல்லாருக்கும்.
எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற சாதாரண விஷயம். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஸ்பெஷல் ஒன்று, ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குல்ல, பிரத்யேக கிருபை பெற்றவன் நான். அது யாரு அப்படின்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் ஸ்பெஷல். நித்திய வரைக்கும் இருக்கிற கிருபை, நித்திய கிருபை. இந்த பூமியில் எல்லாரும் மேலும் கிருபையாக தான் இருக்கிறாங்க ஆண்டவர். நித்திய கிருபையுடனே உன்னை தாங்குவேன்னு எல்லாரையும் சொல்கிறது இல்லை. எல்லாருக்கும் படி கலக்கிறாங்க, எல்லாருக்கும் தீமைகள் நடக்க அவர் விரும்புறதில்ல. எல்லாருக்கும் நன்மை செய்கிறாங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ எந்த மனுஷனாக இருந்தால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்படும். அது காமன் எல்லாருக்கும். எனக்கு என்ன ஸ்பெஷல்? நான் என்ன விசேஷித்தவன் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நித்திய கிருபையுடனே என்னை அவர் தாங்குகிறார். அழியாத அந்த ஜீவனுக்காக அவர் தம்முடைய கிருபையை தந்து என்னை தாங்குகிறார். இந்த அழிஞ்சு போகிற அதை இதையும் கொடுத்து மட்டும் என்னை காப்பாற்றலை. இந்த உலகத்தில் சாதாரண அழிஞ்சு போகிற விஷயங்கள் கிடைச்சதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. நம்ம தேடினாலும் தேடாட்டிலும் கிடைக்கும். நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டிலும் கிடைக்கும். ஆனால் விசுவாசித்தால் மட்டுமே கிடைக்கிறது நித்தியம். விசுவாசித்தால் மட்டுமே கிடைக்கிறது தெய்வீக சுபாவம். விசுவாசித்தால் மட்டுமே கிடைக்கிறது அவர் பரிசுத்தத்துக்கு பங்காளி. விசுவாசித்தால் மட்டுமே கிடைக்கிறது திவ்ய சுபாவம். இது விசுவாசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும். இங்கே வாசித்த மாதிரி நம்ம கர்த்தர் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தான் இறங்குகிறார். எல்லாருக்கும் இறக்கல. சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறவர்கள் இந்த உலகத்தாருக்கு கிடைக்கிற எல்லாம் சாதாரணமானதை கிடைச்சிக்கிட்டு கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் மேன்மை, சுகம், பலன், நோயற்ற வாழ்வு, தரித்திரமற்ற ஒரு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்கிறதுனால கர்த்தருக்கு பயந்துட்டோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இதையும் தருவாங்க. இதுக்கு மேலே பாவம் இல்லாத ஒரு வாழ்வு. கிருபை பற்றி எப்படி எழுதியிருக்கு? தமக்கு பயந்தவர்களுக்கோ கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குகிறாங்க? அவருடைய கிருபை எப்படி இருக்கு நமக்கு? நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினா நம்ம விளங்கிக் கொள்ளணும். தயவு செய்து எந்த விதத்திலாவது நம்முடைய இருதயத்தில் பாவத்தினால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம், விழுகிறோம் அப்படின்னா நான் கிருபை பெறலைன்னு நம்ம அழத் தொடங்கணும். அதான் சரி. நான் கிருபை பெறலை, அதனால தான் இப்படி இருக்கேன், முறுமுறுன்னு இருக்கிறேன். கிருபை பெறலை, அதனால தான் இப்படி குறை பேசிக்கிட்டு இருக்கிறேன். கிருபை பெறலை, அதனால தான் என்னால் இப்படி அன்பாக இருக்க முடியல. ஏன் இந்த சூழல் இப்படி தடுமாறினேன்? கிருபை பெறலை, என்கிட்ட கிருபை இல்லை. எல்லாரும் விழுகிறது போல நானும் விழுகிறேன். எல்லா உலக மக்கள் இருக்கிற பொறாமையும் கசப்பும் வெறுப்பும் நேசிக்கிறவர்களே நேசிக்கிறதும் இதெல்லாம் சாதாரண மனுஷன் போல நான் இருக்கிறதுக்கு காரணம் நான் கிருபை இல்லாதவனாக இருக்கிறேன். கிருபை இருந்தால் ஸ்பெஷலாக நான் இருப்பேன். அது என்ன ஸ்பெஷல்? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், சபிக்கிறவர்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபிப்பேன். அதான் ஸ்பெஷல். அந்த கிருபை பெற்றவர்கள் எத்தனை பேர் தான் தேவன் பார்க்குறாங்க. அது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. உண்மையாகவே நான் இப்போ புதிய நேரத்தில் உட்காந்து யோசித்தேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருந்துச்சு எல்லாருக்கும். சொல்லுங்கள், அப்படியே இருந்துச்சு? பயப்படுற மாதிரி இருந்தால் எப்படி வந்து கன்னத்தில் அடிப்பான்? பயப்படுற மாதிரி இருந்தால் சின்ன பிள்ளைகள் எப்படி ஓடி பக்கத்தில் போகும்? பயப்படுற மாதிரி இருந்தால் எப்படி பாவிகள் பக்கத்தில் போவாங்க? இப்படி இல்லை. சாதாரணம்னா ரொம்ப சாதாரணம். 53ஆம் ஏசாயா 53 நாம் எத்தனை முறை வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் முற்று கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவரை அவர் எப்படி அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், 3ஆம் வசனம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். நம்முடைய பாடுகளை 4ஆம் வசனம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தவராய், நம்முடைய 5ஆம் வசனம் நம்முடைய நீர் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவராக இருந்தார்.
அவரை பார்த்தா எப்படி இருந்து பயப்படுற மாதிரியா இருந்தது. தேவ தூதர்கள் கூட பயந்து நடுங்கி செட்டைகளால் மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லத்தக்கது அவ்வளவு பயப்படத்தக்க ஒரு தெய்வம். 89ஆம் சங்கீதம் எப்படியே வச்சுங்க, 89ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அங்கே எப்படி எழுதியிருக்குன்னா, ஆறாம் வசனம் 7ஆம் வசனம். எப்படிப்பட்ட கர்த்தர் இந்த பூமியில் எப்படி வந்திருந்தார்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்க தெய்வம் அவர். ஆனால் இந்த பூமியில் வந்து அடிமை ரோமெடுத்த மனுஷர் சாயலான போது ஒருத்தரும் அவருக்கு பயப்படலை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சாதாரணத்திலும் சாதாரண மனுஷனாய், அடிமையாய், நம்மில் ஒருவராய், சீசரில் ஒருவராய், கண்டே பிடிக்க முடியும் 12 பேரில் யார் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவாய், அப்படிப்பட்ட சாதாரண மனுஷனாய் அவர் இந்த பூமியில் அப்படி நடந்தார். அந்த தேவன், அந்த ஆண்டவரை போட்டு கவனிக்கணும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற ஆண்டவரை அப்படி உற்று நாம் கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்கள் நமக்கு தோணும், யோசனை வரும், அவருக்கு என்ன கல்யாணமா, பிள்ளைகளா, குட்டியா, எனக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசு, அவர் அப்படியா? நிறைய பேர் கேட்டவங்களாம் உண்டு, விரும்புகிற ஆட்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தில் விளக்கி காண்பித்தால், 12 பேர், 12ல் 1 போக்கு, கொல்லாதவன் ஒருவன். அந்த 12 பேரை எப்படி நேசித்தான்? இதே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் முடிவு பரியந்தும் அனுபவித்தார். சாத்தான் ஒருவருக்குள் புகுந்தான், சாத்தான் தூண்டினான், அவன் எழுந்து போனான், அவன் நேசித்தார். எவ்வளவு அன்புடையவராய் அவர் இருந்தார். அவருடைய மனைவி, நாம தான் அவருடைய மனைவி. 11 பேர் அவருடைய மனைவி. அப்படி நீ எப்படி விளங்கிறீங்க தெரியல. அவருடைய மனைவி, அவருடைய சபை. எவ்வளவு குறை உள்ளவர்கள். 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம். அவர் எப்படி அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அவரெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருவன் எழுந்து போய்விட்டான், சாத்தான் அவனுக்கு புகுந்தான், சீக்கிரமாக செய்யணும். 27ஆம் வசனத்தில் 13:27, 13:38, 10:37. பேதுருவை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு அவர் பதிலாய், எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் அவருடைய வீடு. இவ்வளவு குறைவுகளும், ஏமாற்றம் செய்கிறவர்களும், நிர்கதியாய் விட்டு விட்டு போகிறவர்களும், நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களும், பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளுமாக இருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி தான் நேசித்தார். சபையை அப்படி தான் நேசித்தார். அது எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். நம்ம எத்தனை முறை வாசிக்கிறோம் எபேசியர் புஸ்தகம். அவர் தம்முடைய சபையை அவர் எப்படி அதை நேசித்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாய் நமக்கு சொல்லுகிறது எப்படின்னா, சபையானது 24 வசனம் 5:24, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியும். சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுதோ அப்படியே அதை விடுங்க. அடுத்த 25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவை மனசில் வச்சு அவரை பாருங்கள், அவரை தான் நம்ம கவனிக்கணும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை மனசில் வைத்துக்கொண்டு அவர் புருஷனாய், சபை மனைவியாய், அப்படி நாம் யோசித்து பார்த்தா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில்
அன்பு கூறுங்கள் அப்படிதான் எழுதியிருக்கு. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அந்த புருஷனாகிய கிறிஸ்து சபையாகிய மனைவியிலே அன்பு கூர்ந்து. எவ்வளவு குறை இங்கே உட்காந்துருக்க சொல்லுங்கள். நம்ம நேர்மையாக தானே இருக்கணும். எத்தனை குறைகள், குற்றங்கள், கரை, திரை எல்லாம் எழுதியிருக்கு. தாம் அதை விட்டுவிட்டு போகலை. அவர் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே நம்ம மேன்மை பாராட்டி சந்தோஷமாக இருக்கணும். அவர் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு, அது பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ சபை பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் பரிசுத்தமாகலை, பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்குது. அதை கரை, திரை முதலானவைகள் 27 வசனம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். தன்னுடைய மனைவியிலே, சபையிலே கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு விரும்பி அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான, அப்படின்னா யோசிப்போம், மகிமையானதுன்னா எப்படின்னு யோசிக்கிறேன், அவருக்கு ஒப்பானவர்களாய் நம்மை நிறுத்தும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சபைக்காக. அப்படிப்பட்ட சபையில் இருக்கிறவளா நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சபையில், அவருடைய சபையில் அப்படி இருக்கோமா? அவர் என்னை கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமானவனாக நிறுத்துகிறதுக்கு தம்மையே எனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் புருஷன், என் மணவாளன் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் கற்புள்ள கன்னிகை, தேவன் தம்மையே, கிறிஸ்து தம்மையே எனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்னை கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறதற்கு தம்மையே எனக்காக தத்தம் செய்திருக்கிறார் என் ஆண்டவர். அந்த ஆண்டவரை விட்டு கவனிக்கலாமா? சில நேரங்களில் நம்ம கவனிக்கிறதில்ல. அந்த ஆண்டவரை நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறவரை நம்ம அப்படி கவனிக்கிறதில்ல. நம்மை பார்த்து, அவிசுவாசம் பார்த்து, நம்முடைய குறைகளை பார்த்து அப்படி இல்லை. அவர் எல்லா குறையும் பார்த்து தான் இந்த 12 பேரை நேசித்தாங்க. எல்லா குறையும் அவருக்கு தெரியும். நாளைக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும். சிலுவையில் அறைந்து தொங்க விட்டுட்டு எல்லாம் ஓடி போவாங்கன்னு அவருக்கு தெரியும். போய் ஒளிஞ்சிக்கிறது மட்டும், கதவை சாத்திக்கிட்டு உள்ள பயந்துக்கிட்டு இருக்க போகிறவர்கள் என்றும் தெரியும். ஒருவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் போறாம்னு தெரியும். எல்லாம் தெரிந்து தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த அவரை நாம் உற்று பார்க்கணும். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் அறிக்கை பண்ணுகிற ஆண்டவர் தேவனுடைய வீட்டில் பிள்ளையாய், குமாரனாய் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த டாஸ்கை நிறைவேற்ற, இதை நிறைவேற்ற, நம்மளை கொண்டு நிச்சயத்தை கொண்டு சேர்க்கிறதற்கான அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளவாய் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் சபைக்காக. அது நமக்கு சந்தோஷமா இல்லையா? இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சில நேரங்களில் நாம் தைரியமற்றவளாக இருக்கிறோம். சிலர் இருந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. மனுஷரோடும் தேவனோடும் நல் மனசாட்சி இல்லாதவர்கள் குமாரன் குமாரத்திகளே கிடையாது. எனக்கு நம்பிக்கை பெருசாக வராது, தைரியம் எனக்கு வராது, மேன்மை பாராட்ட என்ன முடியாது என்னால். ஏன் அப்படின்னா, நான் குமாரனும் குமாரத்தியுமாய் இல்லை. யார் குமாரனும் குமாரத்தி? நாம் தேவனிடத்தில் ஏனோ தானோன்னு விளையாடக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் பிள்ளைகள், குமாரன் குமாரத்தி. நாம் யார், எப்படி ஆனோம், எப்போ அவங்க சொல்கிறாங்க குமாரனும் குமாரத்தி நீ எனக்குன்னு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். சந்தோஷமாக இருங்கன்னு தான் அப்போஸ்தலன் பவுல் அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். 14ஆம் வசனம். பிள்ளைகள் யாருன்னு பாரு. குமாரனும் குமாரத்தையும் யாரு? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதவர்கள். ஒரு அவிசுவாசி போல மனம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். அவிசுவாசி தான் சாப்பிட்றான், ஒரு விசுவாசி தேவ சபையில் இருக்கிற மகனும் தான் சாப்பிடுகிறான். நிறைய வித்தியாசம் இருக்கு மனோபாவத்தில். 2 பேரும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு அவிசுவாசியும் தேவன் கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் நிறுத்தி கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக அல்லது குமாரனும் தான் சம்பாதிக்கிறான்.
ரெண்டு பேரிலும் பணத்தை பற்றிய மனோபாவத்தில் பெரிய வித்தியாசம் வரும். இப்போ சபையில் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியல, குழப்பி பார்க்குறோம். நாம் குழப்பலாம், ஆண்டவர் குழப்பறதில்ல. இப்போ செம்மறி ஆடுனா இப்படி, கோலாடு இல்லை என்ன சொன்ன வெள்ளாடுனா இப்படி. அவருக்கு ஒரு குழப்பமும் இல்லை, நான் என் ஜனத்தை அறிவேன். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதவர்கள். அவிசுவாசி போல மனம் இருக்கா பணத்தை பற்றி, அவிசுவாசி போல புசிப்பும் குடிப்புமா இருக்கா இந்த உலகத்தை பற்றி, அவிசுவாசி போல தான் இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சிந்தனை வருதா, அல்லது நான் பரத்திலிருந்து பரத்துக்கு போகிறவன், மேலானதை நாடுகிறவன், இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு நமக்கு சிந்தனை இருந்துக்கிட்டு இருக்கா? அப்படிதான் தேவன் பார்க்குறார், அப்படிதான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பிணைக்கப்படாத நீதிக்கும் அநீதிக்கும் ரெண்டையும் கலக்க முடியாதுங்க. எண்ணெயும் தண்ணியும் கலந்தெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது. கள்ள கராசெல்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே செயல்படாது. நீதியும் அநீதி மிக்ஸ் பண்ணலாம், இருட்டையும் வெளிச்சம். அப்படி தான் அந்த இருட்டையும் வெளிச்சத்தை ரெண்டாக ஒன்றாக்கலன்னா ஆகாது, அது எப்போவுமே செப்பரேட் ஆகிடும். இருட்டு இருக்க இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்க இடத்துல இருள் இருக்காது, இருக்க முடியாது. கிறிஸ்து இருக்கிற இடத்துல பாவ நேசம் இருக்காது, பாவ நேசம் இருக்கிற இடத்துல கிறிஸ்து இருக்க மாட்டார். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க ஒருவனிடத்துல பிதாவின் அன்பு, யோவான் என்ன சொல்ற, ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. கருப்புனா கருப்பு, வெள்ளைன்னா வெள்ளை. நீதியும் அநீதியும் ஒன்றும் பண்ண முடியும், ஒன்றும் அப்படி மிக்ஸ் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் நீதியின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவர்கள் சிலுவை மரணத்தினால நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீதிபரரை விசுவாசிக்கிறவர்கள். அவர்கள் நீதிமானாக இருக்கிறவர்கள். நீதி தான் அவங்க செய்வாங்க, நீதி தான் விரும்புவாங்க, நீதி தான் அவங்களால செய்ய முடியும். தவறுகளை நான் சொல்லலை, தவறலாம், ஆனால் அவங்களால நீதி தான் செய்ய முடியும். அவர்கள் நீதி செய்ய தவறிட்டா அவர்களுக்கு அதுதான் துக்கம். நீதி செய்யாமல் போயிட்டோம், இந்த விஷயத்தில் அநீதி ஆயிடுச்சே, சந்தோஷப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுடைய வித்து அவர்களுக்குள் இருக்கிறது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நீதி செய்யத்தான் அவர்களால் முடியும். எந்த சூழ்நிலையில் தடுமாற்றங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், ஒருவேளை வீழ்ச்சிகள் கூட இருக்கலாம். ஆனால் அவன் உடனே எழுந்து நீதிமான் எப்படி எழுதிங்க பைபிளில், 7 முறை விழுந்தாலும் உடனே எழுந்து நீதி செய்ய தான் ஆசைப்படுவான். உடனே ஒப்புரவாகவும் மன்னிப்பு கேட்கவும் சரி செய்யவும், அதுதான் அவன் பிறப்பது. அவன் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன், கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் அநீதி செய்து வாழ முடியாது. அவன்தான் இருளையும் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கலக்காதவன். தேவனுடைய பிள்ளை புத்திரர் யார், புத்திரிகள் யார்னு சொல்றாங்க, சம்பந்தம் கலக்காதவர்கள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? ஒரு இசைவும் கிடையாது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு கண்டே பிடிக்க முடியல. நாம நினைக்க வேண்டாம் எதையும், நம்முடைய வெளியில் இருக்கிற அந்த தோற்றங்கள் நம்முடைய விசுவாசிகளை ஆக்கும்னு நினைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் தேவன் ஏமாறுகிறவர் அல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், சத்தமோ சொல்லுங்க யாராவது, சத்தமோ யாக்கோவின் சத்தம், கைகளோ யார் கண்டுபிடிச்சது? வயசான ஈசாக். நம்முடைய ஆண்டவரை பற்றி எப்படி நினச்சிட்டு இருக்கோம்? சத்தமும் வேற, இந்த அலங்காரமும் வேற. இல்லை, நீ இல்லை, நாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? எனக்கு பங்கே கிடையாது. இப்போ இந்த கிறிஸ்துவ உலகத்தில் வேறு விரிந்து ஒரு வாழும் வாழ்க்கைக்கே பெரும் போராட்டமாக இருக்கும். சுவிசேஷம், அதாவது சத்தியமே என்னன்னா 8 காரியங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தா தெரியும். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறார். இது மாறுபாடான சந்ததி. கருப்பை வெள்ளைன்னு, வெள்ளையை கருப்புன்னு, அநீதியை நீதினு, நீதியை அநீதினு சொல்லுகிற உலகம். நாம் எப்படி இதில் பங்கு வைக்க முடியும், பங்கு பெற முடியும்?
முடியாது. நான் உலகத்தான் அல்ல, நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன். அடுத்து, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும், தேவனுடைய ஆலயம் யாரு கேட்குறீங்களா? டயர்டாக இருக்கா? தேவனுடைய ஆலயம் யாரு? அந்த ஆலயத்தில் யார் இருக்கா? தேவன் விட்டு கவனித்து சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தவிர யாராவது இருக்கிறதுக்கு பேர் என்ன? விக்கிரகம். அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம தேவனுடைய அப்படி இப்படி பேரக்கூடாது. தேவனுடைய ஆலயம்னா தேவனை தவிர அந்த சிம்மாசனத்தில் வேற ஏதாவது இருந்தால் அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. எதை நம்ம வச்சாலும் சரி, அது பணமோ வேலையோ மனைவியோ பிள்ளைகளோ எதுவோ சபையோ, தேவன் தான் என் இருதயத்தில் சிம்மாசனத்தில் இருக்கிற தேவன் தான். அவரை தவிர எந்த மனுஷனும் இல்லை. அப்படி இல்லாத வேற எது இருந்தாலும் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு பதிலாக இருக்கிறதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. இங்கே என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்தில் யார் இருக்கிறா? தேவன். அங்கே விக்கிரகம் இருக்க முடியாது. அடுத்து, நான் அவர்களுக்கு உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். விக்கிரகம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பொருளாசையாகிய விக்கிரகம் உள்ள வர முடியாது. தேவனை தவிர எதையும் வைத்து கொண்டு நான் தேவனுடைய ஆலயம்னு சொல்ல முடியாது. அவர்களை தேவன் புத்திரர்னா சொல்றது இல்லை. அடுத்து வாசித்து பாருங்க. ஆனபடியினால் நீங்க ஆலயமா இருக்கிறபடினால்னு அர்த்தம். நாம் ஆலயமா இருக்கிறபடினால் பொய்யெல்லாம் இப்ப சபையில் சாதாரணமா இருக்கு. கபடி சாதாரணமா இருக்கு. சிரிக்க முடியாம சிரிக்குது ஜனம். முகத்தை பார்த்து பேச முடியாத இருள் இருக்கு. ஏன்னா அங்கே இங்கேயும் குறையும் குற்றங்களும் போய் சொல்லி கொண்டு எதையாவது தூட்டி திரிந்துட்டு அப்புறம் எப்படி பார்க்கறது? எனக்கெல்லாம் பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு பெரிய வஞ்சகமாய் நம்ம இருக்க முடியும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஆனபடியினால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால், தேவனே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறபடியினால், தேவனே நம்முடைய தலைவராய் ஆண்டவராய் இருக்கிறபடியினால், அவர்கள் நடுவிலிருந்து, யார் நடுவிலிருந்து? மேலே சொன்ன எல்லாம் அதன் நடுவிலிருந்து பிரிஞ்சு போயிடணும். தொட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கு. பிரிந்து போய் அசுத்தமானது என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. பிடிச்சிக்கிறது, கட்டி பெறல்றது வேற விஷயம். தொட்டு பார்க்கறதே கூடாது, தொடவே கூடாது. சிலர் நம்ம கட்டி பெறல பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றத கேளுங்க. தொடாதிருங்கள் என்று கர்த்தர், யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயம்னு சொல்லுகிறேனே, என் இருதயத்தில் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், தொடாதிரு, பிரிஞ்சு போய் அவளை தொடாதிருங்கள். அப்போது எப்ப இதையெல்லாம் நாம் செய்யணும் அவசியம். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அப்பாவா இருப்பேன். பிதாவேன்னு சொல்றமே, அப்பான்னு சொல்றமே, உங்களுக்கு தகப்பனாய் நான் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பேன். பயமில்லாமல் நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் மகன், நான் கூலியாள் இல்லை. நான் பயந்து கர்த்தருக்கு ஒன்று செய்கிறவன் இல்லை, அன்புனால் ஒன்று செய்கிறவன். சிலுவையை பார்த்தா பயமாவா இருக்கேன்? சிலுவையை பார்த்தா யாருக்கும் பயமா இருக்கா? சிலுவையில் ஆண்டவர் அரைஞ்சா மாதிரி ரத்தம் சொட்ட வரைஞ்செல்லாம் படமெல்லாம் போட்டாங்க, சிலையெல்லாம் வைக்கிறாங்க. அதை பார்த்தா பயமா இருக்கு? என்னவா இருக்கு? உள்ளமெல்லாம் உருகுதையோ, அப்படிதானே இருக்கு. பயமா வருது. நாம் அன்பினால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள், அன்பினால் கிரியை செய்கிற பிள்ளைகள், அன்பினால் அவருக்கென்று வாழுகிற பிள்ளைகள். பயந்து வாழுகிறவர்கள், பயப்படுவர்கள், அன்பினால காரியங்களை செய்கிற பிள்ளைகள். நாம் எதையும் ஆண்டவர் அப்படிதான் செய்யணும்னு விரும்புகிறாங்க. உங்களை நான் சிநேகிதர்னு சொன்னேன். உங்களை நான் ஊழியக்காரன்னு சொல்லலை, உங்களை நான் சிநேகிதன்னு சொன்னேன். அதே அதிகாரத்தில் யோவான் 14 நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், சிநேகிதர்னு உங்களை சொன்னேன்னு சொன்னேன். அதுக்கு மேலே என்ன எழுதிருக்கு தெரியுமா? தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பில்லை. நீங்கள் என் சிநேகிதர்,
உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் வாழ மாட்டேன், நான் இனிமேல் வாழ விரும்பல ஆண்டவரே, என் ஜீவன் ஒழியணும், என் ஜீவன் அழியணும், நான் அல்ல. நான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். எத்தனையோ முறை திரும்ப நான் வாசிக்கிறோம். பயந்தில்லை, அப்போஸ்தலன்லாம் பயந்தில்லை, அன்புனால், கிறிஸ்துவின் தெய்வீக அன்புனால் பிடிக்கப்பட்டவராய். 15 வசனம் 2 கொரிந்தியர் 5:15 எப்படி எழுதிக்கலாம்? 5:15 வாழுகிற நான் எனக்காக வாழாமல், எனக்காக என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அவருக்காக நான் பிழைக்கும்படி எனக்காக அவர் மரித்தார் என்று நான் நிதானித்திருக்கிறேன். எனக்காக நான் வாழ முடியாது. அந்த அன்பு என்னை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. மேலே சொல்கிறேன், நான் பைத்தியம் கொண்டவனா அப்படி இருக்கிறேன். 14ஆம் வசனம், கிறிஸ்துவினோட அன்பு என்னை பயந்தல்ல, சிக்ஷைக்காய் பயந்தில்லை. சிலருக்கு வேணும், அதுக்காக இயேசு வேணும். சிலருக்கு இருக்கிறது போகக்கூடாது, அதுக்காக ஆண்டவர் வேணும். சிலருக்கு வேணும், அதுக்காக ஆண்டவர் வேணும். சிலருக்கு இருக்கிறது போகக்கூடாது, சுகவீனமாகக்கூடாது, வரவு வந்துக்கிட்டு இருக்கணும், நஷ்டங்கள் அடையக்கூடாது, அதுக்கும் ஆண்டவர் வேணும். ஒரு சிலருக்கு எது போனாட்டில் எனக்கு இயேசு போதும் அப்படின்னு இருக்கிறவர்கள், அவர்கள் தான் அன்பினால் பிடிக்கப்பட்ட ஜனம். நாம் மதவாதிகள், நமக்கு தெரியுமா? இயேசுவை நாம் பின்பற்றுவதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் அறிவார். நம்ம எதுக்காக அவர் மேலே எவ்வளோ காரியமாக இருக்கிறோம், சுறுசுறுப்பாக நாம் வந்திருக்கிறோம், அவர் அப்படி தான் பார்க்குறார். எதுக்காக? என்னை வைத்து இந்த உலகத்து காரியங்களை உனக்கு கொண்டு வந்தலாம்னு நினைக்கிறியா? அல்லது இந்த உலக காரியம், சுகம், பலன், பணம், நன்மைகள், அது உன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னை வச்சுக்க நினைக்கிறியா? அல்லது நீரே போதும் வேற வேண்டாம், மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுட மாட்டேன்னு இருக்கியா? தேவன் எல்லாரையும் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அழைக்கிறாங்க. நான் போதும் மகனே, மகளே, நான் போதும் உனக்கு, காலமெல்லாம் போதும். இதுக்காக தேடாத, அழிஞ்சு போகிறதுக்காக தேடாத. நம்முடைய மனம் புதிதாகணும். அப்படி ஆகித்தான் நாம் அவருக்கு பிள்ளைகளாய், குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கணும். குடும்பங்களில் சகோதர சகோதரிகளை நம்ம நிறைய நேரங்களில் எப்படி யோசிக்கிறோம்னா, முதல்ல சபைன்னு யோசிக்கிறவங்களாம் இருக்கிறோம். அது கேட்கறதுக்கு அப்படி நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. சபைன்னு சொல்கிறவங்களாம் சபை காரியங்கள் பெருசு அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் ஏதோ பெரிய அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. அப்படி இல்லை வேதம். முதல்ல நானும் என் ஆண்டவரும். இப்போ நம்ம வாஸ்தமே எபேசியரில் மனைவிக்காக எவ்வளவு குறைவாக இருந்தாலும், எல்லாரும் ஒவ்வொரு நம்ம குறைவுள்ளவர் தான் 2 பேரும். இப்படிப்பட்ட குறைவுள்ள மனைவிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு புருஷன் எவ்வளவு குறைவாக இருந்தாலும், எவ்வளவு குறைவுகளை புருஷனிடத்தில் பார்த்தாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படுகிற ஒரு மனைவி. முதல்ல, அடுத்து வீடு. நானும் என் ஆண்டவரும். ஆண்டவருக்கு எனக்கு நடுவில் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. முதல்ல நானும் என் ஆண்டவரும். பிறரோட கசப்பு, பெருமை, மன்னிக்க முடியாமல், இதெல்லாம் நம்ம ஆண்டவரோட சரியாக இல்லைன்னு அர்த்தங்க. ஆண்டவரோட சரியாக இல்லாத ஒருவர் நாம் சபையை கட்டிக்கிட்டு அழக்கூடாது. முதல்ல நானும் என் ஆண்டவரும். அடுத்து மனுஷரோடு, ஒருவரோடு ஒருவர், குடும்பம். அடுத்து நானும் என் மனைவி, பிள்ளைகள் அல்லது அன்றாடம் பார்க்கிறவர்கள். அடுத்து வாரத்தில் ஒரு முறை பார்க்கிறவர், சபை. அப்படி வரலாம். 3வது தான் இடம் தான் சபை. முதல்ல வீட்டில் எப்படி இருக்கும், முதல்ல நானும் ஆண்டவர் எப்படி இருக்கிறோம். அடுத்து வீடு எப்படி இருக்கு, வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறோம். புருஷனிடத்துல, மனைவி இடத்துல குறைவுகள் இருக்கலாம். அவைகளை எப்படி நாம் எடுத்துக்கொண்டு நடக்கிறோம், எப்படி மன்னிக்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், எப்படி ஒப்புரவாகிறோம், எப்படி உடைந்து நொறுங்கி இருக்கிறோம். கிருபை இல்லாமல் எப்படி இருக்கிறேனா, கிருபை இல்லாத புருஷனா நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் உதவி இல்லாமல், உங்கள் உதவி கிருபை இல்லாத மனைவியாக எப்படி இருக்கிறேன், படன்னு இருக்கிறேன். எப்படி என் இருதயத்திலே என் புருஷனை அவமதிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் கிருபை இல்லாதவனாய். இயேசுவே, நான் வீட்டில் செம்மையாக இருக்கேன், பிள்ளைகளிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்.
என் பிள்ளைகளை எப்படி பார்க்குறேன், என் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறேன். ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும். குடும்பம் நாங்கள் 4 பேர் சரியாக இருக்கணுமே. அதுக்கு பிறவல்லவா 40 பேர். ஆனால் நமக்கு எல்லாம் எப்போ என்ன வருதுன்னா, இங்கே வந்து ஷோ காட்டுறதுலாம் நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அது வீழ்ச்சி விட்ட மனுஷனுடைய எண்ணம் அப்படி தான். அதனால தான் நம்ம சபை கூடி வருகிறோம், அது இல்லைன்னு சொல்ல. அங்கே நம்ம யோசிக்கக்கூடாது. வீடு தான், ஆண்டவரும் நாமும் தான். அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஆண்டவரோட நெருங்கிய ஒரு உறவும் குடும்பங்களை தயவு செய்து நம்ம குடும்பங்களை கவனமாக இருக்கணும். குறைவுகள் இருக்கலாம், அதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும். இது சீர் செய்யப்படணும், இது நல்லாகணும். உட்காந்து கொஞ்ச நேரம் பேச முடியுதா புருஷன் மனைவி? மனம் திறந்து மனைவியால் புருஷனிடத்தில் பேச முடியுமா? அல்லது புருஷர்களுக்கு இந்த சபை காரியங்களில் தான் நாட்டமா? ஆண்டவரே எனக்கு நல்ல கிருபை தான், நல்ல கிருபை தான். நான் என் மனைவியை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டாரா கிறிஸ்து? தம்முடைய மனைவியை புரிந்து கொள்ளாத எத்தனையோ தவறுகள் உள்ள அவருடைய மனைவியாகி சபையை புரிந்து கொண்டு அதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அப்படி மாறட்டும். அன்பு உங்கள் போல் அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் சபையில் அன்பு கூர்ந்து தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்து எழுதியிருக்கேன். நான் இன்னும் என்னை மனைவிக்காக ஒரு சிறு விஷயத்துக்கு கூட ஒப்பு கொடுக்க என்னால் முடியலையே. தேவனே என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு நம்ம வீட்டில் ஆரம்பிக்கலாமா? அப்படி வீட்டில் நாம் 2 பேர் 4 பேர் நல்லபடியாக இருந்தால் அது சபையில் ஆசீர்வாதமாக இருக்க தான் செய்யும். அதை ஒன்றும் தடுக்கவே முடியாது யாரும். வீட்டில் அப்படி சரியாக இருக்கிறவங்க சபையில் சரியாக தான் இருப்பாங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது, நல்லா இருக்க தான் செய்யுது. அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம ஆண்டவரை விட்டு கவனிக்கணும். அவர் எப்படி சீசரிடத்தில் நடந்து கொண்டார், நம்ம கேட்டவன் எப்படி மனதுருகிறவராக இருந்தார். அந்த நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற அவரையே நம்முடைய கண்களில் பதிய வைப்போம். அவரை தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க வேணாம். வேற யாரும் நமக்கு முன்மாதிரிகளே அல்ல. கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவர் மேலேயே கண்களை வச்சு அவரை போல தானே நான் மாற அழைக்கப்பட்டிருக்கேன். அவர் தானே என் குரு, அவர் தானே என் ஆண்டவர், அவர் தானே என் எஜமான், அவர் தானே என் சகோதரன். அவரை போல தானே நான் வந்திருக்கேன். நான் மகன் அல்லவா? அவருடைய சொத்துக்கு நான் அல்லவா உரிமை? அவருடைய சொத்து என்ன? பரிசுத்தம். ஒரு வார்த்தையை வாசித்து மட்டும் முடிப்பேன், நான் முடிச்சது. பேதுருவின் புஸ்தகம், மகனாய் குமாரனாய் குமாரத்தியாய் அவருடைய அந்த சொத்தை அல்லது ஒரு குமாரன் என அன்புடனே செய்கிறார். அன்பினாலே தேவனுக்கு காரியங்களை செய்கிறான். அது என்ன எழுதி சொல்கிறார் பேதுருன்னா, நான் பரிசுத்தர். 1 பேதுரு முன்னே 1 பேதுரு 1:14 முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடக்கக்கூடாதுன்னா, நாம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகள், பிள்ளைகள், புத்திரர். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர்களிடம் புத்திரர். அடுத்த வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் பங்கு, அந்த பிஸ்னஸில் பங்கு. அதுதான் தகப்பனுடைய வேலைக்காரனாக இல்லாமல் மகனாயிருந்து இயேசுவை போல, அவரோ குமாரனாயிருந்து பணிவிடைக்காரனாக இல்லை, குமாரனாயிருந்து பிதாவுக்கு பிரியமாக இருந்தார். நாமும் குமாரனாக இருக்கிறோம்னா நம்முடைய விருப்பங்கள், அவருடைய பரிசுத்தம்தான் நம்முடைய சொத்து, அவருடைய பரிசுத்தம்தான் நம்முடைய அழகு, அவருடைய பரிசுத்தம்தான் நம்முடைய மேன்மை, அது ஒன்று தான் நமக்கு உரிமை அப்படின்னு நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க நாம் நாடுவோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என் பிள்ளைகள், என் சொத்து உங்களுக்கு உண்டு, நான் பரிசுத்தர், அதுதான் என் சொத்து, அதுதான் உங்களுக்கும் சொந்தம், நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. அப்படி தான் நம்ம ஆண்டவரை, நான் காலையில் கூட அப்படி தான் யோசிக்கிறேன், ஆண்டவரையும் உங்களுடைய பரிசுத்தத்துக்கு என்ன பங்காளியாகும். அப்படி ஆண்டவரை நாம் உற்று கவனிப்போம். எப்போது நம்முடைய கண்களை அவரை பார்ப்போம். அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். ஆண்டவர் மிகுந்த நம்பிக்கையை தருகிறவர், மேன்மை பாராட்டலை நமக்கு தருகிறவர். தைரியமாய் கிருபாசனத்திற்கு எப்பவும் வர நம்மை அழைக்கிற அந்த அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பார்ப்போம். அவர் நம்மை மகிமையில் கொண்டு போய் என்ன செய்வார்? சேர்ப்பார், நிச்சயமாய் சேர்ப்பார். நம்மை சகோதரன் என்று சொன்னவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பாங்க. நான் பயப்படக்கூடாது.
நம்ம பயந்துக்கிட்டெல்லாம் இங்கே இல்லை. நம்ம அன்புடனே கிரியை செய்கிற மக்கள் நிச்சயமாகவே தேவன் அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மளை பங்காளிகள் ஆக்கி தம்முடைய மகிமையிலே நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன்.